சிக்கனை வச்சு நல்லா மொறுமொறுன்னு சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு வெங்காயம், 2 பல்லு பூண்டு, 1 பல்லு இஞ்சி, அதோட தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 300 கிராம் சிக்கனில் அரைச்ச பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், பால் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிடணும். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த சைடில் வச்சுட்டு ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதில் பாதி அளவு எடுத்துட்டு அது கூட லைட்டாக சோடா உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போ இன்னும் பாதியில் ஒரு முட்டை சேர்த்துட்டு அது கூடவே தண்ணி சேர்த்து இதை நல்லா இந்த பேட்டர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஊற வச்ச சிக்கனில் ஒரு பீஸ் எடுத்து அந்த பேட்டரில் டிப் பண்ணி இந்த மாவில் இந்த மாதிரி தடவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை ஒன்று ஒன்றா சேர்த்து இதை நல்லா பொரித்து இந்த மாதிரி எடுத்தோன்னா நல்லா மொறுமொறுன்னு சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடும்.